அனைவருக்கும் வணக்கம். இப்போது கன்னி ராசிக்கு வந்து வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நல்லா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதனால தான் கொஞ்சம் இந்த மாதிரி லுக்கில் வச்சுருக்கேன். வீக்லி ப்ரெடிக்ஷன் பரவாயில்லைங்க. கார்டு, கடைசி கார்டு, தி ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ கன்னி ராசிக்கு வந்து பாஸ்ட் கார்டு வந்து ரூட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தி ஸ்ட்ரென்த் ஓப்பன் ஆயிருக்காங்க. மன தைரியம், அளவுக்கு மீறின தைரியம். ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து அளவுக்கு மீறிய ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு இல்லாமல் இருந்திருந்தா இந்த கார்டு வந்து உங்களுக்கு அப்ரைட்டில் வந்திருக்கணும். ஸோ இந்த எம்ப்ரஸ் வந்து இவங்க ரொம்ப மென்மையானவங்க, இவங்களும் கான்ஃபிடென்ட் தான். ஹோப்ஃபுல்லி இவங்க ரொம்ப நிதானமான கான்ஃபிடென்ட் உள்ளவங்க. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் கார்டு இந்த இது தலைகீழ வந்ததுனால இந்த ப்ரெடிக்ஷன் இப்படி ஆரம்பிக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருந்ததை இந்த கார்டுகள் வந்து உங்களுக்கு உணர்த்துது. த எம்பரஸ், அதே மாதிரி 8 ஆஃப் ஸ்வார்ட் அப்படிங்கிறது என்னென்னா கன்ஃபார்மாக அதை கன்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தை வந்து ஊன் பண்ணிட்டோம், அதாவது கால் ஊண்டிட்டோம். இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் நம்மளை வந்து யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. பட் வந்து அதில் அந்த விஷயத்தில் கட்டுண்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் செயல்படும் குயின் ஆஃப் ஸ்வார்டு பார்த்தீங்கன்னா உங்கள் செயல்பாடுகளுமே அப்படி தான் இருக்குது. பட் இதனால் நீங்கள் ஃபீல் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஒரு சர்டனாக சில பேர்கிட்ட இருந்து நீங்கள் விலகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அதாவது இப்படி கூட எடுத்துக்கலாம், யாரையோ பற்றி நீங்கள் நல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கீங்க. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் உண்மைன்னு நீங்கள் நம்புறீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எது உண்மை அப்படின்னா அவங்க உங்களால் உங்கள் லைஃப்லேருந்து விலக போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய உண்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானமான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். அதே சமயம் வந்து 10 ஆஃப் ஸ்வார்டு அந்த ரிவர்ஸ் வந்திருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களுக்கு டிப்பெண்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கீங்க, உங்களை விட்டு அவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. பட் ட்ரூத் என்னன்னா அப்படி கிடையாது. அவங்க உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சமீபமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸ் காமிக்குது. ஸோ ஒரு பெண்ணை பற்றின உணர்வு வந்து உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இந்த கான்ஃபிடென்ட்டை எந்த அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை பற்றி எந்த விதமான எக்ஸ்போஸும் நீங்கள் பண்ணிக்க வேணாம். உங்கள் வெளிப்படையாக அவங்கள எங்கேயும் நீங்கள் ஒரு ட்ரிப்போ ஒரு அவுட்டிங்கோ இல்லை ஒரு விஷயத்துக்காக நீங்கள் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். அவங்கக்கிட்ட போய் நம்ம யாரும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை அவங்க இல்லைன்னா நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த 7 ஆஃப் கப் மூலமாக பிரபஞ்சம் சொல்லுது. ஸோ ஓகே, இது வந்து என்னென்னா உங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த்து. ஸோ உங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த்துலேருந்து உங்களுக்கு இதனால் இந்த வீக்கு நடக்கக்கூடிய பாதிப்பு என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். ஸோ கன்னிராசி நேயர்களே, நீங்கள் வந்து லைஃப்பில் நிறைய சான்ஸ் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது இது இல்லைன்னா இன்னொரு சான்ஸ், அந்த மாதிரி நிறைய சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. பட் உங்களோட ஆசைகள் வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கான வாழ்க்கை முறையை இந்த வாரம் கற்றுக் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே கப்ஸு, ஜஸ்டிஸு, 6 ஆஃப் கப்ஸு எல்லாமே சூப்பராக வருது. இந்த கிங் ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
உங்கள் ஒரு உங்களுக்கு வந்து அது நியாயம்னு உங்களுக்கு தோணுறத கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து உங்களோட சேர்ந்து அக்ரி பண்ணிக்குது. ஓகே, நீங்கள் வந்து நான் கூட எங்கேயோ சொதப்புன்னு நினச்சேன், அப்படி கிடையாது. உங்களை நீங்கள் நிரூபிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு யூனிவர்ஸே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் இவ்வளோ நல்ல கார்ட்ஸ் வந்துடுது. பட் என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கான ஜஸ்டிஸ் இது வந்து கிங் ஆஃப் கப்ஸு, 6 ஆஃப் கப்ஸு எல்லாமே என்னென்னா அதுக்கான விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ரிசீவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு வேலை செஞ்சோம்னா அதோட ப்ராஃபிட்டும் சரி லாஸஸும் சரி நம்ம ஏதாச்சும் ஒன்று வந்து கண்டிப்பாக ரிசீவ் பண்ணுவோம். பட் யூனிவர்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் சமமான ஒரு மனநிலையின் படி பார்த்தா உங்கள் சைடு வந்து சில இழப்பு, இந்த 3 ஆஃப் கப்ஸும் இழப்பீடை தான் சொல்லுது. இந்த 8 ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸும் வந்து இழப்பீடை சுட்டி காட்டுகிறது. அப்புறம் இந்த ஸ்ட்ரகிளிங்லேருந்து 4 ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து உங்களிடமிருந்து ஏதோ ஒன்று விலக போகுது அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ இப்போ கரண்ட்டாக நீங்கள் எந்த பொண்ணோடையாச்சும் லவ் இருந்தீங்க, லைட்டாக பிரேக்கப் இருக்குது, லைட்டாக வந்து நம்மளை நிரூபிக்க தேவையில்லை, நம்ம யாருன்னு நமக்கு தெரியும் அப்படின்னா இருக்கிற பட்சத்தில் யூனிவர்ஸ் உங்களை ஒத்துக்குது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் அதுக்கான ரிசல்ட்டுன்னு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாப்பு தான். நீங்கள் எல்லாம் கரெக்டு தான், அது வந்து யூனிவர்ஸ் ஒத்துக்குது, நீ செய்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு ஒத்துக்குது. இந்த கிங் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்துருக்கு. ஸோ எல்லாமே ஒத்துக்குது. பட் வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத பலன் தான் வந்து உங்கள் கை மேலே கிடைக்க போகிறதா உங்களுக்கான ஒரு சமநிலை நீதி வந்திருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ இது வந்து ஒரு பெண்ணை பற்றினதான் இல்லை ஒரு எமோஷ்னல் பற்றினது தான்ங்கிறது நிறைய விஷயம் வந்து ஃபஸ்ட்டு த எம்ப்ரஸ் அப்படிங்கிறவங்களே இந்த குயின் ஆஃப் வான்ஸ் இதற்கு எல்லாமே எமோஷ்னல் விஷயமான ஒரு விஷயத்தில் தான் வந்திருக்கு. அதனால் இது ஒரு இரு தரப்பினருக்கும் உள்ள ஒரு காதலோ இல்லை ஒரு உறவையோ ரிலேஷன்ஷிப்பையோ இல்லை ஒரு அத்தியாயத்தையோ ஒரு எமோஷ்னலான அத்தியாயம் அதெல்லாம் மீறி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு பார்ட்னர்ஷிப்பு இப்படி கூட இருக்கலாம். அதாவது அதீத நம்பிக்கையினால் பணத்தை முதலீடு பண்ண ஒரு பார்ட்னர்ஷிப்பு அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் அது உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட திடகாத்திரமான ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கிறதுனால அந்த வேலையோ அந்த பார்ட்னர்ஷிப்போ அந்த தொழிலோ இழப்பாக வரலாம். அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தோட உங்களுக்கு கொடுத்துருக்குற ப்ரெடிக்ஷன். இதுலேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம், இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம், கதையை நம்ம ரீரைட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, சூப்பர். ஃபஸ்ட்டு வந்து இந்த காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் இருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் வரணும். காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் அவங்களுக்கு விரும்பத்தகாத வார்த்தைகளை பற்றி பேசுகிறது, அப்புறம் அவங்கள வந்து ரொம்ப கம்பல் பண்ணி ஒரு ஃபேமிலிக்குள்ளே இழுக்கிறது, ஃபேமிலி சுச்சுவேஷனில் போய் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். அதுவும் இல்லாமல் ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து உங்கள் பர்சனல் இஷ்யூஸையும் இருக்கக்கூடிய அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஃபேமிலி விஷயமாக நீங்கள் பிரிஞ்சு இருக்கலாம், அது ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனில் இருக்கலாம். இருந்தாலும் அங்கேருந்து பிரிந்து கொஞ்சம் 10 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. டூ மச் பர்டன் எடுத்துக்கக்கூடாது, காம்ப்ளிகேட்டடும் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இரு தரப்பினரும் சமநிலையாக மதித்து இதோட முடிவை நீங்கள் எடுத்து அவங்கக்கிட்டேயும் உங்களை பற்றின தெளிவான உங்களோட உண்மையான சூழ்நிலை என்னென்னு எக்ஸ்போஸ் பண்ணி நீங்கள் ஒரு மாதிரி சாரி கேட்டு அவங்கள நோக்கி போகும்பொழுது இந்த உறவு அல்லது இந்த தொழில்முறை பார்ட்னர்ஷிப் தொழில்முறை எதுவோ இருதரப்பு பந்தங்களும் பிணையப்பட்டிருக்குது. அது பார்ட்னர்ஷிப் தொழில்முறையாகவும் இருக்கலாம், காதலாகவும் இருக்கலாம், கல்யாணம் ஆன ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது அதற்கு மேற்பட்ட ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கலாம்.
ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ்னால், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சரிதான், யூனிவர்ஸ் அதையும் ஒத்துக்குது. இருந்தாலும் நீங்கள் இழப்பீடு தான் அடைய போகிற, அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கம்பல்சரி அவங்கக்கிட்ட கொஞ்சம் இறங்கி வந்து அவங்கக்கிட்ட உங்கள் உண்மையான அன்பையோ இல்லை உண்மையான நிலைமையோ வீட்டையும் விட்டு கொடுக்காம அவங்களையும் விட்டு கொடுக்காம ஒரு சமநிலையில் உங்களை அன்பை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியோ இல்லை சாரி கேட்கும் பொழுது அந்த நல்ல உறவை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த வீக் உங்களுக்கான ப்ரெடிக்ஷன். தேங்க்யூ கன்னிராசி நேயர்களே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சந்திப்போம். தேங்க்யூ.